ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாதி சேனல். நம்மளோட சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தேங்காய், கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 6 கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. வடசட்டி ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் இதில் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். புளிக்குழம்புக்கு அரைக்கிறதுக்காக தேங்காய் சின்ன வெங்காயம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வறுத்தெடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். மசாலா ரெடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம குழம்புக்கு தாளிச்சு வச்சிடலாம். நல்லா தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்தெடுத்து செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நானே வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே 3 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். அதே மாதிரி நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்பலாம் நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ண தேவையில்லை. ஏன்னா கறியிடும் பொடி நம்ம வீட்டிலே வறுத்து அரைச்சி வச்ச பொடி தாங்க. அதனால சும்மா ரைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அதனால் நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். மண் சட்டி எப்பயுமே ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போது சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே அவிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா கிழங்கு. குக்கரில் 2 விசில் விட்டு வச்சிருந்த கிழங்கு நம்ம இப்போ குக்கரை திறந்து எடுத்து நம்ம உரிச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்னதாக ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். உள்ளே அப்படி போயிட்டு வந்துச்சுனாலே கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கே தெரியல, தோல்லாம் அப்படியே லைட்டாக இழுத்தாமல் இது வருது. நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிழங்க எடுத்து வச்சு உரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். மண் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சாலும் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் இல்லை, அதனால ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இல்லைனா எப்பயுமே நான் புளி குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்வோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, இந்த புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி கரைச்சல், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா 2-3 கொதி வரட்டும். இப்போ 2-3 கொதி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எனக்கு தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம
உரித்து வச்சுருக்கிற இந்த கருணக்கிழங்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட்டுற வேணாம், ஏன்னா கிழங்கு நம்ம அவிச்சு தோல் நீக்கி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேட்டில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சூடான சுவையான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.